நண்பர்களே, இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கி, நம்ம பனைமரத்தில் ஏறி அந்த காவலையெல்லாம் ஒதுக்கி விட்டுக்கிட்டு, அதாவது கழித்து விட்டுக்கிட்டு நம்ம நொங்கு வெட்டுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பனைமரமாக இருந்தாலும் சரி, தென்னை மரமாக இருந்தாலும் சரி, நம்ம ஓலையை கழிச்ச வேண்டிய நேரத்தில் கழித்து விட்டுறணும். அந்த ஓலை, கொதும்பு, சில்லாட்டை, நம்ம நொங்கு வெட்டி வச்சுருக்க அந்த கம்பு, அந்த கொலைக்கிளாஞ்சின்னு சொல்கிறோம், அந்த கம்பு அதெல்லாம் வெட்டி ஒதுக்கி நீட்டாக நம்ம எடுத்து விட்டுறணும். அப்படி எடுத்து விட்டால் தான் எப்போதுமே அந்த பனையில் அடுத்து வரக்கூடிய பனையாக இருந்தாலும் சரி, தென்னை மரமாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய குறும்பல், குச்சங்காளி பலப்படுத்தி நிற்கும். இல்லாமல் இருந்தாச்சுன்னா காத்திடியோ இல்லைனாக்கி வேறு ஏதாவது மரத்தில் அணில்கள், வேறு பழவணிகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரியெல்லாம் மிருகங்களோ இல்லைனாக்கி விலங்குகளோ போய் சாடும்போது என்ன ஆகும்னா, அந்த கிளாஞ்சிலிருந்து ஒன்றுக்கு ஒன்று அடித்து அந்த குச்சங்காலிலேயே உதிர்ந்து போயிடும். பொதுவாகவே நம்ம பனைமரத்தை பொறுத்த மட்டும் வெயில் நேரத்தில் பிடிக்கிற குறும்பல் மழை நேரத்தில் தொழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா அது கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணி விட்ருங்க. Thanks for watching.